ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னாக்கா ஒயிட் ரைஸு, கட்டி தால் பருப்பு, அப்புறம் மல்லிக்கட்டு சிக்கன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தால் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கிறேன். இப்போ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி நல்லா கழுவி அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பருப்பு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 3 தக்காளி ஸ்லேஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம். இது நல்லா கொதி வந்தனும் குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு 6 to 7 விசில் விடலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். சைடில் அரிசியும் நல்லா வெந்திருக்கு. இப்போது மல்லிக்கட்டு சிக்கனுக்கு கேஷ்யூ, பச்சை மிளகாய், அப்புறமா கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணோம் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ சிக்கனுக்கு ஆனியனும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 வெங்காயம் சிக்கனுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்லேஸாக. இந்த மாதிரி ஸ்லேஸாக மீடியம் சைஸில் கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஹோல் லெக்கு ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிறேன் மல்லிக்கட்டு சிக்கனுக்கு. இப்போ இது நல்லா சின்ன சின்னதாக மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லு 4 பீஸ் ஹோல் லெக் எடுத்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணணும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கு உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மேரினேட் பண்ணி அரைச்சி வச்சு பேஸ்ட்டு. இது எல்லாமே பாருங்கள் க்ரீனிஷ் கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸஸ் ஆஃப் மசாலாஸ் எல்லாம் இதில் சேர்த்து நல்லா ஒரு half an hour to 1 hour மேரினேட் பண்ணலாம். சூப்பராக ஜூஸியாக இருக்கும். இப்போது தால் விசில் விட்டு இல்லைங்களா, இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து ஒரு கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ இதுக்கு டெம்பருக்கு ஆயிலு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலு, சீரகம் 1 டீஸ்பூனு, அப்புறமா காஞ்ச மிளகாய் 2, பெருங்காயம் கொஞ்சமாக, கருவேப்பிலை. இது நல்லா ஹீட் ஆனனும் தாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு தால். ஸோ மல்லிக்கட்டு சிக்கன் ஒரு பேனில் ஆயிலு, அப்புறமா பட்டர் சேர்த்துன்னு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி பிங்கிஷ் கலரில் ஆனணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் எல்லாமே. அந்த பவுலில் எக்ஸஸ் ஆஃப் மசாலாஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விழும், அதனால் எதுவுமே தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணல. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மூடி வச்சிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை லிட்டை மூடி வச்சணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆகிடும் 10 மினிட்ஸில்.
இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு லெக் பீஸோடு. இப்போது ரைஸு, தால், மல்லிக்கட்டி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தான் டின்னர். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwini. Bye. Take care.